அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். உங்களோட வாழ்க்கை மேம்பட உங்களோட சுயஜாதகம் பார்த்து பலன் அடையிறது நல்லது. லைவ்ல வர விருப்பம் இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதை வச்சு உங்களோட சுயஜாதகம் இலவசமாகவும் பணம் கட்டியும் பார்க்கறது நல்லது. இப்போ தேதி பார்த்தீங்கன்னா 25/8/2026 பராபவ வருடம் ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா திரையோதசி திதி மறுநாள் காலை 7:56 வரைக்கும் இருக்கு. அதாவது துவாதசி முடிஞ்சு நாள் முழுக்க திரையோதசி திதி இருக்கு. மறுநாள் பார்த்தீங்கன்னா சதுர்தசி திதி காலையில் இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் இரவு 10:50 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் இருக்கு. சூரிய உதயம் காலையில் 5:57க்கும் சூரியன் மறைவு மாலை 6:24க்கும். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 1:45 முதல் 2:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 3:17 4:51 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலை 9:04 10:37 வரைக்கும் இருக்கு. குளிகை பகல் 12:11 1:44 வரைக்கும் இருக்கு. இப்போ உத்திராட நட்சத்திரத்துல செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா கருவுரை, சீமந்தம், பெயர் சுட்ட, காது குத்த, சாமி இடம் அமைக்க, திருமணம், புது வீடு புக, குளம் கிணறு வெட்ட, தொலை தூர பயணம் போறதுக்கும் குழந்தைய தொட்டில விடுறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. திரையோதசி திதியில பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நிலைச்சிருக்கக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை செய்யறது நல்லது. ஆடல், நகை, வண்டி ஓட்ட பயிற்சி எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு தேவையான பயிற்சி, எழுத்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு லாபம், ரிஷப ராசிக்கு நற்செயல், மிதுன ராசிக்கு போட்டி, கடக ராசிக்கு சலனம், சிம்ம ராசிக்கு கவனம், கன்னி ராசிக்கு உதவி, துலாம் ராசிக்கு நட்பு, விருச்சிக ராசிக்கு உற்சாகம், தனுஷ் ராசிக்கு நிறைவு, மகர ராசிக்கு நலம், கும்ப ராசிக்கு வெற்றி, மீன ராசிக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இன்றைய நாள் எல்லாருக்கும் சாதகமாகவும் நல்ல பலன் தரும் விதமாகவும் அமைய வாழ்த்துக்கள். சேனலை தொடர்ந்து பாருங்க. இப்போ ராசி பலன் மேஷ ராசிக்கு பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு திறமையான நல்ல ஒரு உங்களோட ஆற்றலையும் உங்களோட புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்துகிற விதமாக அமையிற நாளாக தான் இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டானதும் நல்ல ஒரு சிறப்பாக பயன்படுத்திக்கிறதும் எல்லா விதத்துலையும் நல்லது. சாதகமான பலன்கள் இருக்கு. காலையிலேயே திட்டமிடுங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்கிறதுனால உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாகவும் நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் இருக்கு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுப செய்திகள் கிடைக்கிறது மனசுக்கு மகிழ்ச்சி தரும். வியாபாரத்தில் செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும். வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. வேலை செய்கிற இடத்துல புதிய பொறுப்புகளோ புதிய வளர்ச்சிகளோ கிடைக்கும். இன்று பலமான நாளாக இருக்கிறதுனால சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க. தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும் நல்ல ஒரு தைரியமும் இருக்கும். முக்கிய இலக்குகளை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நல்ல ஒரு மனநிறைவும் திருப்தியான மனநிலையோட நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களோட திறமைகளை நிரூபிப்பீங்க. உங்களோட செயல்திறன் மூலிமா உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற திறமை வெளிப்படும். நீங்கள் இதுவரைக்கும் கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நட்பான அணுகுமுறை நல்ல ஒரு துணைக்கூட நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வளர்ச்சிக்குரிய நாள், மகிழ்ச்சிக்குரிய நாள். ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. காதலர்களுக்கு உங்களோட எதிர்காலம் குறித்து முடிவெடுக்கவும் உங்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவியும் சரி குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மனசுக்கு நிறைவான நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று அதிக அளவில் பண வரவு நல்லாவே இருக்குது. அதை பார்த்து மகிழ்ச்சியும் உண்டு. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எதிர்பாராத பண வரவு இருக்குது. அதை பண சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. நாளை சிறப்பாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகலாம். ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லாமே இருக்குது. சாதகமான பலன்கள் இருக்குது. அதே நேரங்களில் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பணவரவு தாராளமாக இருந்தாலும் அதை விட செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. தொழில் சம்பந்தமான பயணங்கள் அலைச்சல் அதிகரிக்கும்.
உத்தியோகத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைச்சி அனுசரித்து போகிறது நல்லது. அவங்களால சில பிரச்சனைகள் வரலாம். எடுக்கிற முயற்சிகளுக்கு குடும்பத்தினரோட ஆதரவு உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நண்பர்கள் கூட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் இழுபறிகள் இருக்க வாய்ப்பு உண்டு. இன்று எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்க எல்லா விஷயத்தையும் புத்திசாலித்தனமாகவும் அறிவார்ந்து செயல்பட வேண்டியது அவசியம். மனசுல அமைதி இல்லாத ஒரு மனநிலை இருக்கு, அதை சமாளிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பொறுமையா இருங்க, சிந்திச்சு செயல்படுங்க. நாளை அனுகூலமா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்க வேலைகளை செய்யும் போது தவறுகள் நேராமல் இருக்க கவனமா உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். மேலதிகாரிகள் கூட சில விரும்பத்தகாத சூழ்நிலை இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையும் ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணுங்க. பக்குவமா பேசி காரியத்தை சாதிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. வார்த்தைகள்ல நிதானம் தேவை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று குடும்பத்தில் எழுற பிரச்சனைகள் காரணமா தனக்கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படலாம். அதை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. காதலர்களும் இன்று விவாதம் பண்ணாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா, கேஷுவலா நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண வரவுக்கு அதிர்ஷ்டம் கம்மியாக தான் இருக்கு. ஆனால் கையில் இருக்கிற பணம் செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை சேமிக்கிறதும் பத்திரமா வச்சுக்கிறதும் உங்கள் கையில் இருக்கு. செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாரான ஆரோக்கியம். கால்வலி முதுகுவலி ஏற்படலாம். ஓய்வெடுங்க, ரிலாக்ஸாக நாளை கொண்டு போங்க. எந்த மனசுலையும் வச்சுக்காதீங்க. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இன்று நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். செய்கிற செயல்கள் காரியங்கள் ஒவ்வொன்றுத்தையும் சிந்திச்சு செயல்படுங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செஞ்சிங்கன்னா நல்லது. தேவையில்லாத சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. மனசில் இனம் புரியாத வருத்தம் கவலைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. செய்கிற செயல்கள் காரியங்களில் தடைகள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல பெரிய தொகை முதலீடோ கொடுக்கறதோ வாங்குறதோ வேண்டாம். கடன் வாங்குறதோ இன்று தவிர்க்கிறது நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்துலையும் ரொம்பவே கவனமாக இருங்க. திட்டமிட்டு செயல்படுறதும் பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதும் நல்லது. ஆன்மீக ஈடுபாடு ஈடுபட்டீங்கன்னா மனசுக்கு ஒரு நிலை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதன் மூலிமா ஆறுதல் கிடைக்கும். நாளை அமைதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக கையாளுங்க. வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உறவுகளுக்குள்ள விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலையில் கொஞ்சம் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களோட பேரை கெடுக்காமல் கவனமாக பணியாற்ற வேண்டியது அவசியம். தவறுகள் செஞ்ச அப்புறம் அதை சரி செய்கிறத விட முதலிலேயே தவறுகள் நேராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். கவனமாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் நாள் போகும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தனக்கூட உங்களோட உணர்வுகளை பகிர்ந்துக்கிறது நல்லது. ஆனால் கோபத்தையும் எரிச்சலையும் காட்டாதீங்க. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும். முடிஞ்சால் அமைதியாக நாளை கொண்டு போங்க. பொறுமையாக சூழ்நிலைகளை கையாளுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இல்லை. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. பண விரயங்கள் அதிகமாக இருக்குது. பண விஷயங்களை கையாளும் போது ரொம்பவே கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனை, அதே நேரம் எண்ணெய் பதார்த்தம் கார வகைகளை தவிர்த்துட்டிங்கன்னா ஆரோக்கியத்தில் நல்லா இருக்கும். கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்று மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கும். சிறப்பான செயல்பாடுகள் மனசுக்கு ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் நாளை கொண்டு போகலாம். உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் இருக்குது. நீங்கள் இன்று செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை தரும். நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு காலையிலே திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாளை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத உங்கள் கையில் தான் இருக்குது. புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. உங்களுக்கு ஆதாயமும் அனுகூலமான பலன்களும் நிறைய உண்டு. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க. வேலை செய்கிற இடத்துல சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். உறவினர்கள் வருகையால் இனிய நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெறும். வெளியூர்லேருந்து வர வேண்டிய பாக்கி மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று நம்பிக்கை நிறைஞ்சிருக்கும் சூழ்நிலை அதிகமாக இருக்குது. உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கான தைரியமும் உறுதியும் உங்ககிட்ட இருக்கும். மொத்தத்தில் வளர்ச்சி நல்லா இருக்கும். உங்ககிட்ட தன்னம்பிக்கை நிறைஞ்ச நாளாக இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட மனசளவில் வலுவும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் இருக்குது. அதனால் வேலையில் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். உங்களோட திறமை உங்களோட மேலதிகாரிகளால் பாராட்டப்படுற விதமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய விதமாகவும் இருக்குது. நாள் உங்களுக்கு சாதகமாக
முன்னேற்றம் தர விதத்தில் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள க தொணக்கூட நல்ல ஒரு சிறந்த தகவல் தொடர்பு, மகிழ்ச்சியாக பேசுவீங்க, அன்பாக நடந்துக்குவீங்க. 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். அதன் மூலியமா எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் காதலர்களுக்கும் இன்று சிறப்பான நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்ககிட்ட பணம் அதிகமாகவே இருக்குது. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. வரவு, எதிர்பாராத தனவரவு, அதிக அளவில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் முதலீடுகள் செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேக ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். நல்ல ஒரு மன உறுதியும் தைரியமும் இன்று நாள் முழுக்க உங்களை சிறப்பாக வைத்திருக்கும். சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இன்று நல்ல ஒரு மன நிம்மதி ஏற்பட்டு உங்ககிட்ட இருக்கிற தைரியத்தோடையும் உறுதியோடையும் எல்லா செயல்பாடுகளையும் சந்தோஷமாக செய்வீங்க. நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறது உங்களுக்கு நல்ல உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவு திருப்தியாக இருக்கும். நினச்ச விஷயங்களை நினச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க. எதிர்கால வளர்ச்சி குறித்து திட்டம் தீட்டுவீங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குது. உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நல்லாவே இருக்கும். நினச்ச காரியம் நினச்சபடி நிறைவேறதுனால உங்களுக்கு நாள் முழுக்க சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலை விஷயமா எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டு. நீங்கள் நம்பிக்கை உணர்வோடு காணப்படுவீங்க. இதனால் ஈஸியாக எல்லா விஷயத்துலையும் வெற்றி கிடைக்கும். பயண முடிவுகள் எடுக்கிறதுக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் பேசி முடிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய விதமாக உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட திறமையும் வெளிப்படுத்துகிற விதமாக இருக்குது. உங்கள் வேலைகளை உற்சாகத்தோடு செஞ்சு முடிப்பீங்க. அதே நேரங்களில் உங்களோட செயல்பாட்டுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற விதமாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்ல புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு 2 பேரும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் நாளை கொண்டு போவீங்க. இது உறவை வலுப்படுத்தும். அதே நேரங்களில் 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலையும் இனிமையான தருணங்களையும் அதிகப்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காதலர்களுக்கு ரொமான்டிக்கான ஒரு நாளாக தான் இருக்குது. சிறப்பான நாளை கொண்டு போகலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். உங்களோட கடின உழைப்புக்கான ஊதியம் ஊக்கத்தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனசு நிறைவான நாளாக தான் பண விஷயத்தில் இருக்குது. பண சம்பந்தமான முடிவுகளை எடுக்க சிறப்பான நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஜாலியாக மகிழ்ச்சியாக இந்த நாளை உங்கள் விருப்பப்படி கொண்டு போங்க. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டப்படாதீங்க. இன்று உறவுகளுக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிடாதீங்க. குறிப்பாக அடுத்தவங்க தெரியாதவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துலையும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் சரி அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. பணவரவு இருக்குது. வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்தால் அதை பக்குவமாக கையாளுறது நல்லது. சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா தேவைகளை பூர்த்தி செய்யலாம். இல்லைன்னா கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படும். தெய்வ வழிபாடு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை தர மாதிரி இருக்குது. இன்று பெருசாக எதுவும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்த பலன்கள் தாமதமாகும். பாதுகாப்பு இல்லாத உணர்வு உங்ககிட்ட நிறையவே இருக்கும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக போக வாய்ப்புண்டு. பதட்டமும் இல்லாமல் நாளை தைரியத்தோடையும் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வேலைகள் அதிகமாக இருக்கும். கவனமாக செய்யலைன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே உங்களோட வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. வேலைகள் நிலுவையில் நிற்காமையும் தவறுகள் இல்லாமையும் செய்ய வேண்டியது கட்டாயம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள எந்த விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கிட்டு உங்களோட கோபத்தையும் எரிச்சலையும் துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது. பழைய குடும்ப பிரச்சனைகள்லாம் கிளறாதீங்க. அதெல்லாம் மறந்துட்டு சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி பக்குவமாக கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. துணைக்கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணம் வரவு இருக்குது. ஆனால் விரயங்கள் அதிகமாக இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்கும். செலவு அதிக அளவில் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணம் சம்மந்தமாக கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஜாக்கிரதை.
துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கும். ஏதோ ஒரு எண்ணம், கலக்கம் மனசுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இன்று சிந்திச்சு செயல்பட வேண்டிய நாள். பதட்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நாளில் செய்கிற காரியங்கள் சிதறும். அதே நேரம் தவறுகள், தடை, தாமதங்கள் நிறைய இருக்கு. குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் எழற வாய்ப்புண்டு. சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. இப்போ நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு நாளாக இருக்கும். மந்தமாக இருப்பீங்க. குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள், சூழ்நிலைகளை சமாளிக்க ஒவ்வொருத்தரையும் அனுசரிச்சு போங்க. இல்லை அமைதியாக ஒதுங்கி இருக்கிறது நல்லது. வீட்டில் தேவையில்லாத செலவுகள், கடன்கள் வாங்குற மாதிரி செய்யும். கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா தொழிலில் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். உறவினர்கள் ஒரு சிலருக்கு ஆதரவாக இருப்பாங்க. இருந்தாலும் வாக்குவாதங்கள் எல்லார்கிட்டையும் பார்த்து பேசுறது நல்லது. இன்று முன்னேற்றம் காண வேண்டிய நாளாக இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கடின முயற்சியும் கடின உழைப்பும் எல்லாமே தேவை. உங்களோட விருப்பம் அதிகமாக இருக்கு, ஆனால் செயல்பாடுகள் அதே நேரம் அனுகூலமான பலன்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகள் நிறைய இருக்கு. அமைதியாகவும் உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. கூட வேலை செய்கிறவங்களோட பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நல்லுறவோ இல்லை அனுசரித்து போகிறதோ நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட பிரச்சனை எது என்ன இருக்குன்னு தெரியாமல் பிரச்சனைகள் எல்லாம் அதை பொறுமையாக பேசி தீர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. தனக்கூட எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ணாதீங்க. சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காமல் நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணம் அதிக அளவில் இல்லை, வரவு ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஆனால் பணப்புழக்கம் இல்லாதனால தேவையில்லாத கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்படலாம். செலவுகளை கண்காணிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உளைச்சல், பதட்டம் அதிகமாக இருக்கு. கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனசை அமைதியாக வச்சுக்க தியானம் செய்யுங்க, ஓய்வெடுங்க, எக்ஸசைஸ் பண்றது நல்லது. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்று சிறப்பான நாளாக இருக்குது. இன்று உங்ககிட்ட நல்ல ஒரு தெளிவும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் நிறையவே இருக்குது. எல்லா விஷயத்தையும் துணிச்சலோடு செய்வீங்க. உங்ககிட்ட பக்குவமான அணுகுமுறை இருக்குது. உங்களோட செயல்பாடுகளில் புத்திசாலித்தனமும் திறமையும் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு எல்லா விதத்துலேயும் திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். எந்த விஷயம் செஞ்சாலும் முழு ஈடுபாடோடு செயல்படுவீங்க. பண வரவர்கள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவும். நண்பர்களால் அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. புதிய நபர்களோட அறிமுகம் ஏற்படும். வேலை செய்கிறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியமோ வளர்ச்சியோ கட்டாயம் உண்டு. வெற்றிகரமான நாள். மகிழ்ச்சியோட உங்களோட செயல்களை எல்லாமே ஈஸியாக செய்வீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு அதிக ஆற்றலும் விழிப்புணர்வும் நிறையவே இருக்கு. உங்களோட வளர்ச்சியில நல்ல ஒரு மனநிறைவு காணக்கூடிய ஒரு நாளா இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் உங்களோட வேலையில இருக்கு. எல்லா விஷயத்தையும் தன்னிச்சையாவே செய்வீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்கள் தீட்டுறது, உங்களோட வேலைகள்ல உங்களோட திறமைகள் வெளிப்படும். பாராட்டுதலும் வளர்ச்சியும் தெரியக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல ஒரு செயல்பாடுகள் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட இனிமையான உணர்வுகளை பகிர்ந்துக்குவீங்க. அதனால ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அன்னுனியமும் அதிகமாகும். இனிமையான தருணங்களை அனுபவிக்க, மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். தொணக்கூட வெளியில் போய் ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதும் காதலர்களுக்கும் சிறப்பான நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று கையில் பண வரவு நல்லா இருக்கும். வங்கியில் அதிக பணம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதலீடுகள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். சேமிப்பு உயரக்கூடிய விதத்தில் நாள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. உங்களோட தைரியமான மனநிலை ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். கவலையே இல்லை. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். ஏன்னா பொறுப்புகள் காரணமாக பதட்டம் அதிகமாக இருக்கும். செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் இழுபறிகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். சிந்திச்சு செயல்படுங்க. இன்று பேச்சில் ரொம்பவே நிதானம் தேவை. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. அது நேரங்களில் உறவுகளுக்குள்ள விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. இன்று குடும்பத்தில் இருக்கிறவங்களால மருத்துவ செலவுகள் ஏற்படும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தாமத நிலை உண்டாகும். வாகன பராமரிப்புக்காக சின்னதாக தொகை செலவு செய்கிற மாதிரி இருக்குது. நண்பர்கள் மூலிமா சின்ன உதவிகள் கிடைக்கும். அது ஆறுதலாக இருக்கும். பெற்றோர்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுனீங்கன்னா அவங்களோட ஆறுதல் வார்த்தைகள் மனசுக்கு புது தெம்பை கொடுக்கும். இன்று உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு தடை தாமதங்கள் நிறையவே இருக்குது. எல்லா விஷயத்தையும் பொறுமையாக அணுகிறது நல்லது. திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். வழிபடுறது, மந்திரங்கள் ஓதுறது மனசுக்கு ஆறுதலை தரும்.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை கையாளுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க கூட தேவையில்லாத தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வாக்குவாதம் பண்ணாதீங்க. அவங்களால சில பிரச்சனைகள் எழ வாய்ப்பு உண்டு. சூழ்நிலைகளை ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட அன்பும் மதிப்பும் பெறணும்னா பொறுமை காக்க வேண்டியது அவசியம். வார்த்தைகளில் நிதானம் தேவை. உணர்ச்சி வசப்படுறதை தவிர்த்திங்கன்னா நல்லது. எல்லா விஷயத்தையும் நாளில் தொணக்கூட கலந்து ஆலோசித்து பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. காதலர்கள் கொஞ்சம் பேச்சில் நிதானம் தேவைப்படுது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்கிறத கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். வீண் விரயங்களோ பண இழப்போ ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. மருத்துவ செலவுகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது பார்த்துட்டு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. மகர ராசியை பொறுத்தளவுக்கு இன்று ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா கலவையான பலன்கள் உண்டு. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. எது நல்லதுன்னு தெரியாமல் கெட்டதை செலக்ட் பண்ணாதீங்க. அதே நேரம் மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் சில விஷயங்கள் நடக்கும். சில சூழ்நிலைகளையும் கையாள வேண்டிய பக்குவமும் அவசியமாக தேவைப்படுது. இன்று இல்லத்தில் கொஞ்சம் சுப செய்திகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரம் உறவினர்கள் வருகை செலவுகளையும் ஏற்படுத்தும். பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. வீண் விரயமாகாமல் பார்த்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது. புதிய நவீன கருவிகள் வாங்குகிற முயற்சிகளில் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. மேலதிகாரிகளோட ஆதரவு பெற வேலைகளை சிறப்பாக செய்ய வேண்டியது கட்டாயம். இன்று நாளை கொஞ்சம் துடிப்பாக இருந்ததுன்னா நல்லது. உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துட்டு பாசிட்டிவாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் விழிப்போடவும் கவனமாகவும் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை செய்கிறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். வேலைகளை மேற்கொள்ளும் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக செய்யுங்க. தவறுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு காலையிலேயே வேலைகளை திட்டமிட்டு ஒவ்வொரு முறையும் ரீசெக் பண்ணிக்கிட்டு செய்யுங்க. தவறு செய்த பின் சரி செய்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உணர்ச்சி வசப்படுறதுனால தொணக்கூட உறவுல இனிமை பாதிக்கிற மாதிரி இருக்கு. தொணக்கூட நேர்மையா மனசு விட்டு பேசுறது நல்லது. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை பொறுமையா சொல்லுங்க. அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுங்க. வீண் வாக்குவாதம் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. காதலர்கள் பொறுமையா சூழ்நிலைகளை கையாண்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. வரவு இருக்கு, அதே நேரம் செலவுகளும் இருக்கு. வீண் விரயங்களை பண்ணிட்டு பணத்தை கையாளும் போது கவனமா இருங்க. ஏன்னா தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொடைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுங்க, வாக்கிங் போங்க, மனசை அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போறது நல்லது. கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு மனசுல ஏதேதோ எண்ணங்கள், பாதுகாப்பில்லாத உணர்வுகள், செய்யக்கூடிய செயல் காரியங்களில் ஈடுபாடு இல்லாமல் எல்லாத்தையும் தள்ளி போடுற மாதிரி ஒரு மந்த நிலை இருக்குது. நாளை சுறுசுறுப்பாக ஆக்கணும்னா உங்களை நீங்களே உற்சாகமாக படுத்திக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை செய்ய ஆரம்பித்து உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்ககிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் இல்லாத ஒரே ஒரு நாள் போகிற போக்கில் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அதிகமாகும். உறவினர்கள் கூட கருத்து வேறுபாடுகள் தோன்றும். கூட வேலை செய்கிறவங்களுக்கு கூட வாக்குவாதமோ உங்களோட வேலை பலுனால கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு செயல்படுறது நல்லது. வியாபாரத்தில் போட்டிகள் கொஞ்சம் இருக்கும். லாபம் குறையாமல் இருக்க திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. சூழ்நிலைகள் நிறையவே சாதகமாக இல்லை. எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா நல்லது. வெளிப்படையாக இருக்கிறது நல்லது. அனுசரிச்சுட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் பெருசாக இருக்காது. இன்று உங்களோட முயற்சிகளில் வெற்றி கிடைக்க கடின முயற்சி தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை திறம்பட செய்யறதுக்கு சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட பேசுறத தவிர்த்துட்டு அமைதியாக ஒதுங்கி இருந்தீங்கன்னா நல்லது. ஏன்னா உங்கள் மனசில் இருக்க பயம், பாதுகாப்பு இல்லாத உணர்வு, அதை எல்லாத்தையும் தொணக்கிட்ட கோபமாக காட்டுற மாதிரி இருக்கும். பேச்சுகளில் தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வாக்குவாதங்கள் பெரிய பிரச்சனை ஆகலாம், ஜாக்கிரதை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று செலவுகள் ஏகப்பட்டது ஆகிற மாதிரி இருக்கும். அது கவலை ஏற்படுத்தும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை. உங்களோட நீண்ட நாள் சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி மற்றும் வயிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உடற்பயிற்சி செய்கிறது, யோகா செய்கிறது ஆரோக்கியத்துக்கு நல்லது.
மீன ராசியை பொறுத்தளவுக்கு இன்று எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். மனசில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் பிடிச்ச மாதிரி செய்வீங்க. நீண்ட நாள் விருப்பங்கள், கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வரவுகள் திருப்தியாக இருக்குது. அதனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். தொழில் விஷயமாகவும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும். எதிரிகளோட பலம் வியாபாரத்தில் குறைஞ்சி உங்கள் பலம் கூடக்கூடிய ஒரு நாள். பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும். குடும்பத்தில் உறவுகளுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள இருந்த மனசங்கடங்கள் குறையும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டு மனசுக்கு நிறைவான நாளாக தான் இருக்குது. உங்களுக்கு நாளை அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. சிறப்பான நாளாக இருக்குது. திறம்பட செயல்படுவீங்க. உங்களோட எதிர்காலத்துக்காக திட்டமிடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் செய்கிற இடத்துல நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. உங்களோட திறமைகளை நிரூபிக்க நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்போ பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களோட திறமைகளை பாராட்டுக்குரியதாகவும் வளர்ச்சிக்குரியதாகவும் இருக்கு. சாதகமான நாள். செய்கிற செயல்பாடுகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையில் உங்களோட திறமை வெளிப்படும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க. 2 பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்கள் ஏற்படும். உங்கள் தொணக்கூட தரமான நேரத்தை செலவிட்டு அவங்க 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலும் அந்யுன்யமும் அதிகமாகி மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். காதலர்கள் இன்று ரொமான்டிக்கான ஒரு நாள். மகிழ்ச்சியாக கொண்டு போகலாம். ஜாலியாக நாளை கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சாதகமான பலன்கள். சேமிப்பு அதிகமாகும். வரவு அதிகமாக இருக்கிறதுனால முதலீடுகள் செய்யறதுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் பண விஷயத்தில் இருக்குது. முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சி, உற்சாகம் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மீன ராசியை பொறுத்தளவுக்கு வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது. மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த பதிவை முழுசாக பார்த்துருப்பீங்க. உங்களோட ராசி பலன் கேட்டிருப்பீங்க. அதுக்கு நன்றி. உங்களோட பலனை கேட்கும் போது ராசியை கமெண்ட் பண்ணியிருக்கலாம். அதை மறந்துருந்தீங்கன்னா இப்போ கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும் போது லைக் பண்ணி இருக்க மாட்டீங்க. லைக் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் உதவியால் இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேராக உதவியாக இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. இப்போது சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸில் புதிய விஷயங்கள், மனுஷ தன்மைகள், அதுக்குண்டான பலன்களை போட்டுக்கிட்டு வரும். அதையும் பார்த்து பலனடைங்க. உங்களோட நீங்கள் உங்கள் ஜாதகம் சம்பந்தமாகவோ இல்லைனா உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமாகவோ எந்த ஒரு கேள்வி இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைவில் ஜாயின் பண்ணி உங்களோட சுய ஜாதகம் பாருங்கள். ஒருத்தர் ஒரு அட்லீஸ்ட் 2-3 வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்களோட சுய ஜாதகம் பார்த்து வரக்கூடிய நல்லதைகளையும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சமாளிக்கிறது எப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறது நல்லது. வருமுன் காப்பும் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். உங்களோட வாழ்க்கை மேம்பட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.